ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் டெய்லி ஹசல்ஸ் ஆட் டு யுவர் ஸ்ட்ரெஸ் பிளேட். அதாவது ஆஹ், வாழ்க்கைகளில் குடும்பங்களில் நடக்கிற சூழ்நிலை, அதே போல் டெய்லி நடக்கக்கூடிய காரணம் சரி. இப்போ வந்து லைஃப் ஈவெண்ட்ஸில் என்னென்ன பார்த்துலாமே. ஸோ லைஃப் ஈவெண்ட்டில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா மேபி ஃபேமிலியில் ஒரு பர்சன் மேபி இறந்துருக்கலாம், அல்லது பீயிங் ஃபயர்ட் அட் ஒர்க், அதாவது நம்ம வேலைகளில் நம்ம திட்டு வாங்கிட்டு இருப்போம், இல்லை நம்மளை சார்ட் அவுட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அதே போல் மேஜர் சேஞ்ச் இன் ஹெல்த், நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற சர்வத்துடைய பிரச்சனை பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் சேஞ்ச் இன் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ், நம்மளுடைய பண ரீதியான வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன். இது வந்து லைஃப் ஈவெண்ட்டு. இது வந்து டெய்லி ஹாசல்ஸ், டெய்லி உள்ள பிரச்சனை. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா, மணி நமக்கு பெருசாக எந்த அளவுக்கு பார்க்கலாம், ஹோம் மெயின்டெனன்ஸ் இருக்குது, அப்புறம் நம்ம திங்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் கெட்டிங் லாங் வித் தி அந்த ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ் கூட இருக்கனால நமக்கு இது பண்ணுறது, நாட் கெட்டிங் இனஃப் ஸ்லீப், தூக்கம் இல்லை. இதெல்லாம் வந்து இது ரெண்டுமே நமக்கு வந்து பேர்டன் ஆக்கி நம்ம ஸ்ட்ரெஸ் இது போத். இது எக்ஸாம்பிளாக நம்ம பேண்டமிக் பீரியட் வரும்போது நிறைய பேரை நம்ம லூஸ் பண்ணோம்ல குடும்பங்களில். அது ஒரு பெரிய பேர்டன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்ன? டேக் எ லுக் அட் வாட் யூ கேன் கண்ட்ரோல். அதாவது ஆனது ஆயிடுச்சு, நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது நடந்ததை வச்சு அதை நினச்சி பார்க்கறத விட, ஓகே வந்துச்சா அதை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் செகண்டரி ப்ராக்டிஸ் த அக்செப்டன்ஸ். அதாவது எனக்கு வந்துச்சு, நான் ஏற்றுக்கிறேன், அந்த மனப்பக்குவத்துக்குள்ளே வரணும். ஸோ நான் இதை அக்செப்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னு வரும்போது தான் நம்ம சொல்யூஷன் என்னன்றதை நம்மளால பார்க்க முடியும். நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், என்னால் எழுத்துக்கவே முடியாது அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால வந்து ஃபார்வர்டாக நம்ம பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெயின் இஸ் ஆர் டூல் கிட். நம்ம மைண்டு தான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுற டூல் கிட். நம்ம அதை யூஸ் பண்ண நம்ம பழகணும். அதுக்கப்புறம் மேக் எவ்ரி திங் சிஸ்டமேட்டிக்கலி இன் த ப்ராசஸ். அதாவது நடக்கக்கூடிய இதில் ஓகே எப்படி நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகலாம். பாசிட்டிவ் திங்கிங் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழ்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.